வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். நம்ம டிசம்பர் எண்டில் இருக்கும். ஸோ ஃபேக் எண்ட் ஆஃப் டிசம்பர். நிறைய இந்த ஃபினான்ஷியல் இயரில் நிறைய பேருக்கு ஹாப்பினஸ் இருக்கும், சில ஃபினான்ஷியல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஃபினான்ஷியலாக ஹைக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2025 பலதரப்பட்ட நிலைகளில் நம்ம கடந்து வந்திருப்போம். இப்போ அடுத்தது 2026 போகிறோம். ஸோ நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஐ எம் ராம்குமார் ஃப்ரம் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த விதமான கொரீஸ் இல்லை உங்களோட ஃபினான்ஷியலில் பிளான் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எங்கள் டீம் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸையும் ஹெல்ப்பையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2026 ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் கோல் ஃபார் 2026. பிகாஸ் நம்ம இந்த இயர் பிறந்த உடனே நமக்குன்னு சொல்லிட்டு சில ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். அது மாதிரி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட இந்த வருஷத்தை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் கோல் 2026 வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதில் ஒரு 8 விதமான கோல்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 8 விதமான கோல்ஸை இந்த 8 விதமான ரூல்ஸ்னே வச்சுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட 2025ஓட இந்த 2026 டிசம்பரில் நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோல், ரூல் நம்பர் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஏன்னு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட நீங்கள் போய் என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வச்சு என்டையர் அவங்களோட ஃபினான்ஷியலை மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா சில பேர்கிட்ட 6 அக்கௌண்ட்டு 7 அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே மினிமம் பேலன்ஸ் இருக்கும், அங்கங்கே கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்னும் அனதர் 2 மோர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மல்டிபிள் இருக்கிறவங்க அக்கௌண்ட்டை அவங்களோட அக்கௌண்ட்டை கன்சாலிடேட் பண்ணி 3 அக்கௌண்ட்டாக மாற்ற போகிறாங்க. ஸோ இங்கே மொத்தமாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது 3 அக்கௌண்ட். மொதல் அக்கௌண்ட் இட்ஸ் ஃபார் சேவிங்ஸ் பர்பஸ். ரெண்டாவது அக்கௌண்ட் இட் இஸ் ஃபார் உங்களோட டே டு டே ஸ்பெண்டிங்காக இருக்கிற எக்ஸ்பென்சஸ்க்காக இருக்கிறது. மூணாவது அக்கௌண்ட் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பர்பஸ்க்காக இருக்க வேண்டியது. ஸோ இந்த கன்சாலிடேட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த டே டு டே எக்ஸ்பென்சஸில் நீங்கள் எல்லா ஃபண்ட்ஸையும் கொண்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் ஃபினான்ஷியல் பிளானிங், என்ன தான் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் போட்டு மேனேஜ் பண்ணாலும் உங்களால் இதை மேனேஜ் பண்ண முடியாது. 100% சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 அக்கௌண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர்லேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நடுவில் சில சமயத்தில் உங்களோட வாழ்க்கையில் சில ஒரு டிபாக்கிள்ஸ் வரும், இல்லை திடீர்னு ஜாப் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எமர்ஜென்சி ஃபண்ட் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. நார்மலாக ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 6 to 12 months வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 ரூபா வரைக்கும் அந்த தேவையான அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்காக பிளான் பண்ணணும். அந்த எமர்ஜென்சி கார்பஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதுக்கு தேவையான பணத்தை மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதை ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக போடுங்க, இல்லைனா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வச்சுக்கோங்க. அது ஹைலி லிக்யூடாக இருக்கணும். எனி டைம்ஸ் எனி எமர்ஜென்சிஸ் அந்த பணத்துலேருந்து நீங்கள் உங்களோட எமர்ஜென்சி நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆட்டோமேட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்த வீடியோவில் நிறைய நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபியில் ஆரம்பிக்கல, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை நீங்கள் துவக்கலை அப்படின்னா டெஃபினட்டாக எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்சனலைஸ்டு கோலை டிசைன் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே என்ன ஆகுதும் அப்படின்னா நிறைய பேர் எஸ்ஐபி டியூ டேட்டுக்கு முன்னாடி தான் அவங்க ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வைப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட அந்த எஸ்ஐபி அந்த பர்டிகுலர் மந்த்துக்கான எஸ்ஐபி ஃபண்ட் இல்லாமல் சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும். இங்கே நீங்கள் முக்கியமாக ஒன்று பார்க்கணும். நீங்கள் வெல்த் கிரியேஷனுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இருக்கிற நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணல அப்படின்னா அன்றைக்கே அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் ஃபண்டு இல்லை அப்படின்னா பேங்கர்ஸ் அவங்க அதுக்கான இசிஎஸ் ரிட்டர்ன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகப்படியான தொகையை போடுறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா உங்களோட சேலரி வந்த உடனே
இன்னைக்கு இருக்கிற அந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேயும் இந்த ஆட்டோமேஷன் இருக்குது. இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட்டு எஸ்ஐபிக்காக மூவ் ஆயிடணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த உங்கள் சேலரி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த 3வது அக்கௌண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேலரி வந்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடணும். அதை எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் என்னென்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, இட் இஸ் ஃபார் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எஸ்ஐபி. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியத்தை ஆட்டோமேட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ் ஏதாவது கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியத்துக்கும் ஆட்டோமேட் பண்ணி அந்த பர்டிகுலர் தொகையை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். 4வது மிக முக்கியமான பாயிண்ட்டு, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி நம்ம வந்து மொபைல் வந்ததுக்கப்புறம் 5G வந்ததுக்கப்புறம் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் மூலமாக நிறைய நம்ம வந்து இ-காமர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை நிறைய நம்ம வெளியில் போகிறோம், வெளியில் சுற்றுறோம். ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளை இமீடியட்டாக அதை வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ இதை வந்து நீங்கள் இதெல்லாம் நார்மலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பல்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான வாங்குகிற எல்லா பொருளாக இருக்கட்டும், அது வந்து உங்களோட ஒரு காஸ்டியூம், ஒரு கிளாத்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டமாக இருக்கட்டும், எந்த விதமான பொருட்கள் நீங்கள் இமீடியட்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை இமீடியட்டாக வாங்காமல் அதை ஒரு 24 மணி நேரத்துக்கு தள்ளி போடுங்க. அந்த 24 மணி நேரம் கழித்து உங்களோட மனசு வந்து அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பொருளை வாங்குங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அந்த சமயத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பொருளாக இருக்கட்டும், நிறைய அது மாதிரியான அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த 24 ஹவர் ரூலை ஃபாலோ பண்ணி உங்களோட இம்பல்சிவ் ஆக்ஷனில் ஃபாலோ ஆகாமல் அது தள்ளி போடுறது மூலமாக. 5வது, இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இன்றைக்கி நிறைய நம்ம வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஓடிடியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மொபைலில் வந்து நிறைய அன்வான்ட் ஒரு ஆப்புக்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான அன்வான்ட் ஆப்பில் இல்லை அன்வான்ட் ஓடிடியில், பிகாஸ் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 1 or 2 ஆப்பில் மூலமாக உங்களோட ஓடிடி, அதுக்காக நம்ம வந்து அவங்கள என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்ல, பட் அந்த 1 or 2 ஆப் மூலமாக அவங்கள என்ஜாய் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் சில பேர் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கான யூசேஜே இருக்காது. ஸோ இந்த சினாரியோவில் அவங்க அந்த அன்வான்ட் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை அவாய்ட் பண்ணால், மேபி அது சின்ன அமௌண்ட்டாக இப்போ தெரியும், பட் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி வைஸ் பார்க்கும்போது அதுவே கண்டினியூஸாக பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் எக்ஸ்பென்சஸாக மாறும். இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி இது நமக்கு தேவையா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கிடைக்கும். இன்னொன்று, உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியும். அந்த டைமில் நீங்கள் பாசிட்டிவாக இல்லை உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய பேர் வந்து செய்ய தவறிடுறாங்க. 6வதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் 26ல் உங்களோட ஜேர்னியை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நினச்சி பார்க்கணும், 2025ல் நமக்கு என்ன நடந்தது. ஒரு விதமான ஃபினான்ஷியல் க்ரன்ச் வந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த சமயத்தில் நம்ம என்ன கடன் வாங்கினோம், ஸோ இந்த தடவை அந்த கடனை படாமல் இருக்கணும், ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும், ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும். இல்லை சில சமயத்தில் பாஸ்ட்டில் வந்து சில சக்ஸஸ் நடந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த சக்ஸஸ் நடந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2026ல் அதை நான் ரிப்பீட் பண்ணணும், ஸோ அதுக்காக நான் மேலே முன்னேறணும். லாஸ்ட் இயரில் வந்து எனக்கு உங்களோட அப்ரைசலில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10% தான் உங்களுக்கு ஹைக்கு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக 5% ஹைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு இன்னும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2026ல் நான் எவ்வளோ அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணால், அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணால், என்னோடய ஒர்க்கில் என்னோடய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நான் என்னோட 200% ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுத்து என்னால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் போது எனக்கு இன்சென்டிவ் அதிகமாக கிடைக்கும், அது என்னோட ஃபினான்ஷியல் கோலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுங்கள் இன் யுவர் ஜேர்னி இன் ஃபினான்ஷியல் இயர் 2026 இட் செல்ஃப். 7வது ரொம்ப முக்கியம், இன்றைக்கி உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ரெகுலராக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜேர்னியை ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க ஒரு 20,000 25,000 சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு 5,000 இல்லை 2,500 எஸ்ஐபி ஆரம்பிச்சிருப்பாங்க. வேறஸ் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு நல்ல ஹைக்கில் அவர் ஒரு 40,000 சம்பளம் வாங்குவார். வேறஸ் த சேம் 2,500 எஸ்ஐபி மட்டும்தான் போயிட்டுருக்கும். வேறஸ் இங்கே நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், சில்வர் அண்ட் கோல்டு இன்றைக்கி
கிட்டத்தட்ட 200% வரைக்கும் growth இருக்குது லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில். இதுவே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் 100% growth கிடச்சிருக்கு இன் சில்வர் அண்ட் கோல்டில். இதை மையமாக வச்சுட்டு நிறைய பேர் அவங்க சில்வர் அண்ட் கோல்டில் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் அலோகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சில்வரும் கோல்டும் உங்களோட ஓவரால் நெட்ஒர்த்தில் உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 15% இருக்கணும்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் வாங்குகிற சில்வரும் கோல்டும் இட் ஷுட் நாட் பி இன் ஆர்னமெண்ட் கோல்டாக இருக்கக்கூடாது, இல்லை கோல்டு காயினாக இருக்கக்கூடாது. அது வந்து இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் இடிஎஃப்ல இருக்கணும். இல்லை அப்படின்னா சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இல்லை சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. இதை நீங்கள் உங்களோட முதலீட்டு ஆலோசகரோட இல்லை உங்கள் பேங்கரோட இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களோட அலோகேஷன்ஸை கொண்டு போங்க. அதே மாதிரி உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை வருஷம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அதிகமான டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால், பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட பிஸ்னஸ் ஏரியாவில் இருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் அவங்க மொபைலில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஓடிடியில் படமோ இது மாதிரி அதிகமாக பார்த்துட்டு தங்களோட ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அடுத்தது அவங்களோட ஹெல்த்தை அவங்க மேனேஜ் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட ஆஃப்டர் யுவர் ஒர்க் ஷெட்யூல் நீங்கள் உங்களோட டைமை மேக்ஸிமம் உங்கள் ஃபேமிலியோட செலவு பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு வீட்டில் கிடைக்கும். அதை தவிர டே டு டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக உங்களோட ஹெல்த்தை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது மூலமாக உங்களால் ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த 8 கோலை நான் ஏற்கனவே சார் இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபாலோ பண்ணுறேன், 6 ஃபாலோ பண்ணுறேன், இல்லை 8மே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சூப்பர். இல்லை நான் ஒரு 2ஓ 3ஓ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சூப்பர். நீங்கள் இது வரைக்கும் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டிசம்பர் எண்டில் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அனலைசிஸை, உங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் ஜேர்னியை அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா டெஃபினட்டாக நீங்களும் சூப்பர் பர்சனாக மாறிடுவீங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு க்ரோ வித் ராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் 2026.